நம்ம விஜய் சார் நடிப்புல கடைசியாக வெளியான கோட் படத்துல விஜய் அவர்கள் துப்பாக்கிய பிடிங்க சிவா அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. சினிமாவுல தான் ஓய்வு பெற்ற பிறகு சிவகார்த்திகேயன் தான் தன்னுடைய இடத்தை நிரப்புவார் அப்படின்னு விஜய் அவர்களே சொல்லிட்டார். இதன் மூலம் தெரிந்ததாக பலருமே யோகித்தாங்க. ஆனால் தற்போது விஜய் சாருடைய கடைசி படத்துடனேயே சிவகார்த்திகேயனுடைய படம் மோதுது அப்படின்றதுனால சினிமாவில் நடிக்கும் வரை துப்பாக்கி தன் கையில தான் இருக்கும் அப்படின்னு தளபதி இந்த போஸ்டரின் மூலம் சொல்வதாக சமீபத்தில் வெளியான ட்ரெய்லர் போஸ்டரை பற்றி பதிவு போட்டுட்டும் இருக்காங்க. படக்குழு மாசாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து உருவாக்கி வெளியிட்ட இந்த ட்ரெய்லர் போஸ்டரை சிலர் வேறு மாதிரியான அர்த்தங்களுமே உருவாக்கிட்டு இருக்காங்களா. இதனால மேலும் ஒரு சில சிவகார்த்திகேயன் மற்றும் தளபதி ரசிகர்கள் மத்தியில இருக்கும் மோதல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. இதனை தவிர மேலும் ஒரு சிலர் பராசக்தி இசை வெளியீட்டு விழா ஜனவரி 3ஆம் தேதி நடக்குது. அதே நாள்ல தான் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லருமே வெளியாகுது. சோ கண்டிப்பாக போட்டி இருக்கு அப்படின்னு பல விவாதங்களுமே சமூக வலைதளங்கள்ல நடந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் நாளை மாலை வெளியாக இருக்கு. சோ அதற்கான ப்ரோமோ வீடியோ இன்று மாலை வெளியாக உள்ளதாக சொல்லப்பட்டது. கூடிய விரைவிலேயே இதனுடைய ப்ரோமோ வீடியோ சமூக வலைதளங்கள்ல வெளியாக இருக்கா. சோ அது மட்டும் இல்லாமல் படத்துடைய ட்ரெய்லரை தாண்டி படத்துடைய டெலிவிஷன் ப்ரொமோஷனுக்காக பல ப்ரோமோ வீடியோக்களையுமே படக்குழு ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. சோ ட்ரெய்லர் வெளியான அடுத்தடுத்த நாட்கள்ல நிறைய ப்ரோமோ வீடியோக்கள் தொலைக்காட்சிகள்ல ஒளிபரப்பப்படும் அப்படின்ற செய்தி தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.